சர்க்கரை சத்து நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. இன்ஃபேக்ட் இந்த சர்க்கரை சத்தோட அளவுகள் இது அளவுக்கு மீறி போனாலும் இது குறைஞ்சாலுமே நம்ம உடம்புக்குள்ள அது நோயாக மாறக்கூடியது. அப்ப நம்ம உடம்புல இந்த சர்க்கரை சத்து எப்படி பாடிக்குள்ள அப்சர்வ் ஆகுது, பாடிக்குள்ள அப்படின்னா செல்ஸ்குள்ள எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்பிட்ற உணவு அது வயிறுல போயிட்டு அது சர்க்கரை சத்தாக மாற்றப்படுகிறது. இந்த சர்க்கரை சத்து மாறினோடனே என்ன ஆகும்னா மூளைக்கு மெசேஜ் போகும். மூளை வந்து கணையத்துக்கு, அதாவது நம்ம பேங்க்ரியாஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன? இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இது வந்து ஒரு கீ மாதிரி. இந்த இன்சுலின் இருந்தா தான் இது ஒரு ஒரு செல்களுக்கு ஒரு கீ மாதிரி போய் செல்களை ஓபன் பண்ணும். இது ஓபன் ஆச்சுனா தான் சர்க்கரை சத்து செல்களுக்குள்ள போக முடியும். இதுதான் ஜென்ரல் நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, நம்ம எடுக்கக்கூடிய உணவு இப்ப சர்க்கரையை கன்வெர்ட்டே ஆகல. இப்ப சர்க்கரையை கன்வெர்ட் ஆகலன்னா மூளைக்கு மெசேஜ் போகாது, மூளை கணையத்துக்கு மெசேஜ் கொடுக்காது, கணையம் இன்சுலினும் உற்பத்தி செய்யாது. ஏன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டா செல்ஸ்ல இருந்தா இந்த இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகுது. இப்ப என்ன ஆகுது, இந்த பீட்டா செல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனே போகாது. இப்ப இன்ஃபர்மேஷன் போகாத போது பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகாத போது இது எல்லாமே என்னன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி மாறிடும். அப்போ ஒரு கட்டத்துல இந்த பீட்டா செல்ஸ் இது எல்லாமே இறந்து போகும்போது இன்சுலின் உற்பத்திங்கிறது டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் IDDM, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுதான் டைப் 1 சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோயில இருக்கிறவங்க எல்லாமே வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இரண்டாவது கட்டம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகும், சர்க்கரையாக மாறும், மூளைக்கு மெசேஜ் போகும், மூளை கணையத்துக்கு மெசேஜ் கொடுக்கும், கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகும். இந்த இன்சுலினும் அந்த சர்க்கரையை செல்களுக்கு கொண்டு போகும். இன்சுலின் கீ மாதிரி போயிட்டு செல்களை ஓபன் பண்ணும். ஆனா செல்கள் இந்த சர்க்கரையை அனுமதிக்காது. காரணம் என்ன, இந்த மாதிரி வரக்கூடிய சர்க்கரை இது கெட்ட சர்க்கரையாக இருக்கலாம். ஏன்னா கெட்ட சர்க்கரை அப்படிங்கிறது இது ஒரு நச்சு பொருள். இது செல்களுக்குள்ள போகும்போது என்ன ஆகும், செல்ஸ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆகும். அப்ப எப்போ இன்சுலின் இருந்தும் செல்களுக்குள்ள இந்த சர்க்கரை சத்து போய் சேர முடியலையோ இந்த கண்டிஷன் தான் என்ன சொல்லுவோம்னா NIDDM, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது டைப் 2 அப்படிங்கிற டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி போடுங்க, சாப்பிட்ட பிறகு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சர்க்கரையோட லெவல்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகும். என்ன ஆகும், செல்களுக்குள்ள போகாத இந்த கெட்ட சர்க்கரை திரும்ப ரத்தத்திலே சுத்திட்டு இருக்கும். அதனாலதான் பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை கோளாறுகள் ஏற்படலாம், நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம், இதயம் பாதிக்கப்படலாம், சிறுநீரகம் பாதிக்கப்படலாம். அப்ப இந்த சர்க்கரையோட அளவு வந்து நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கோம். இதுதான் ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. என்ன அளவுகோல் அப்படின்னா 80ல இருந்து 100 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா இது வந்து நார்மல் சுகர் லெவல்ஸ். அப்போ பாடினால கரெக்டா சுகர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். 100ல இருந்து 126க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ்னா சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதே 126க்கு மேல போயிடுச்சுன்னா சர்க்கரை நோய் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம பாடினால அதை அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும். நார்ச்சத்து அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். அரிசியில ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிடும். கோதுமை நிறைய நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். காய்கறி பழங்கள் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வாக்கிங் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது இல்லாத போது சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா அப்ப சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அதான் நீம். நீம் அப்படிங்கிறது வேம்பு. வேம்புக்கு இயற்கையாகவே வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால இந்த பவர்ஃபுல் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது, நீம் ஒரு நல்ல கிருமி நாசினி. வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். முகப்பொருளிலிருந்து சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான சரும நோய்கள் இருக்கு. இந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது, இந்த நோய்களை தடுக்கக்கூடியது நீம். நீம் எடுக்கிறதுனால வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கலாம். அதே போல நீம் எடுக்கிறதுனால பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் ஈவன் கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. ஸோ நீம் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம். அதே போல ப்ளோட்டிங்னா வயிறு உபசமா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த ப்ளோட்டிங் ஏற்படாமல் தடுக்கலாம். மசில் கிராம்ஸ், தசை பிடிப்புகள் இது ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நீம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனோடேஷன் வந்து பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல நீங்க கிறுக்கும் போது எல்லாருக்குமே இது வரும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க.
இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரையில உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 23 விதமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் நம்ம வயிறுனால செரிமானம் பண்ண முடியாது. முக்கியமாக சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுல இருக்கு. அதற்கான ஒரு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஸ்டிவியா அப்படிங்கிற இந்த இயற்கை இனிப்புத்தன்மை. இந்த சீனி துளசி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிவியால நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை விட 100 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை இதுல இருக்கு. ஸ்டிவியா எடுக்கிறதுனால இதுல வந்து அதிக கலோரிகள் கிடையாது, கொழுப்பு கிடையாது. அதனால உடல் எடை ஏறாமலும் தடுக்க முடியும். நீங்க மார்க்கெட்ல எத்தனை ஸ்வீட்னஸ் இருக்கு, அதுக்கும் ஸ்டிவியாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ் அதுல ஆஸ்பர்டாம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. லாங் டேர்ம் யூசேஜ் ஆஸ்பர்டாம் வந்து உடம்புல பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸ்டிவியா அப்படிங்கிறது நேச்சுரல் சுகர், அதே போல இதுல ஆஸ்பர்டாம் கெமிக்கல் இதுல கிடையாது. ஸோ நமக்கு இனிப்பு அந்த டேஸ்ட் வேணுமோ அதற்கு ஒயிட் சுகர் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஸ்டிவியாவை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கேட்டகரி தான் ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் எடையை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்றதா ஃபிட்னஸ். ரெண்டாவது டயட். டயட் அப்படிங்கிறது சரியான ஊட்டச்சத்துக்கள் உணவாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க டயட் அப்படின்னாலே பட்டி கட்டுதா அதுக்கு பேர் டயட் நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது மாதிரி இருக்கிறது டயட் கிடையாது. நம்ம உடல் எளிதாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதிக சர்க்கரை சத்தோ அதிக கொழுப்பு சத்தோ இல்லாத உணவுகளாக நம்ம பயன்படுத்தணும். இதுதான் டயட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட் நம்ம மெயின்டைன் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும்? சர்க்கரை நோய் வரலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். நைட்டு படுத்த தூக்கம் கூட வராது. காரணம் என்னன்னா அதிக உடல் எடை. அப்ப இந்த பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன அதிகமாக தேவைப்படுது? புரதச்சத்துக்கள் நிறைய நமக்கு தேவைப்படும். இது ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா புரோட்டீன், இந்த புரோட்டீன் எடுக்கிறதுனால என்ன ஆகுது? இது தசைகள் மசில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் திசுக்கள் ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியா மாற்றக்கூடியது. என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தக்கூடியது. தலைமுடி வளர்ச்சிக்கு தேவை, உடல் உறுப்புகளோட வளர்ச்சிக்கு தேவை. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடியதான் புரோட்டீன் பவுடர். ஸோ அதனால தான் நம்ம வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர். இந்த வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர்ல என்ன இருக்குன்னா, ஒன்னு வே புரோட்டீன்ஸ், இன்னொன்னு சாய் ஐசோலேட். வே புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் புரோட்டீன், நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன். இன்ஃபேக்ட் நைட் நம்ம பால் உறக்கத்தி வச்சோம்னா காலையில இது தயிரா மாறி இருக்கும். அந்த தயிர்ல மேல எல்லோ கலர்ல ஒரு ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிட் அதுதான் என்ன சொல்லலாம் வே புரோட்டீன்ஸ். ரெண்டாவது சோயா பீன்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், அது பேரு சாய் ஐசோலேட். ஸோ வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் இதுல வந்து அதிக கொழுப்பு கிடையாது. இதுல வந்து புரதச்சத்துக்கள் நிறைய இருக்கு. அதனால நம்ம பாடி வெயிட்டை எப்போதுமே கண்ட்ரோல்ல வைத்திருக்க முடியும். புரோட்டீன் பவுடர் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு வேலை ஒரு சர்விங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு சர்விங் அப்படிங்கிறது 10 கிராம் நம்ம எடுக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம புரோட்டீன் பவுடர்ல ஒரு 10 கிராம் எடுத்தீங்கன்னா அதுல 8 கிராம் வரைக்கும் வே புரோட்டீன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 80% ஆஃப் புரோட்டீன்ஸ் அதுல நமக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ 2 வேலையோ புரோட்டீன் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் நம்மளுடைய யூசேஜ் பர்பஸை பொறுத்து நம்ம வெஸ்டீஜ் புரோட்டீன் எடுத்துக்கலாம். இதே பாடி பில்டிங் பண்றவங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளவு தேவை? ஒரு சர்விங் அப்படின்னா 30 கிராம் தேவை. சாதாரண ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்தோம்னா அது 5 கிராம். 10 கிராம் அப்படின்னா 2, அப்ப 30 கிராம் அப்படின்னா 6 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுக்கணும். ஜிம் போயிட்டு வரவங்க இல்ல பாடி பில்டிங் பண்றவங்க ஒர்க் அவுட்ஸ் முடிச்ச பிறகு நம்மளுடைய புரோட்டீன் பவுடர் அவங்க எடுக்கலாம். ஸோ நம்ம புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்குமே இதுல வந்து சுகர் பேஸ் எதுவுமே கிடையாது. அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுக்கலாம். நம்ம புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதை பால்ல கலந்து சாப்பிடலாம், தண்ணியில கலந்து சாப்பிடலாம், சூப்ல கலந்து சாப்பிடலாம், ஜூஸ்ல கலந்து சாப்பிடலாம். உணவு எடுத்துக்க போறோம்னா உணவுல மேல டாப்பிங் மாதிரி போட்டு அப்படியும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் இந்த புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இது கொடுக்கக்கூடிய சராசரியான வயது 12 வயசுக்கு மேல. ஸோ 12ல இருந்து எத்தனை வயசுக்கு வேணாலுமே வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். இன்விகோ புரோட்டீன் பவுடர் யார் கொடுக்கலாம் அப்படின்னா 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இன்விகோ எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வளர்கின்ற பருவத்துல குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முக்கியமாக டிஹெச்ஏங்கிற ஒரு நல்ல கொழுப்பு இன்விகோ புரோட்டீன்ல இருக்கு. இன்விகோ புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை சர்விங் அப்படிங்கிறது 30 கிராம். 5 வயது கீழே புரோட்டீன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல உணவு கொடுத்தாலே போரும். ஸோ புரோட்டீன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை குறைக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1 பில்லியன் அடல்ட்ஸ் ஓவர் வெயிட்ல இருக்காங்க உலகத்துல. கிட்டத்தட்ட 300 மில்லியன் மக்கள் உடல் பருமன் ஒபிசிட்டி இந்த ரேஞ்சில் அவங்க இருக்காங்க.
அமெரிக்கா, சைனால இது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா இந்தியாவும் ரொம்ப ஃபாஸ்டா இந்த உடல் பருமன், அதிக உடல் எடை இதுல முன்னேறிட்டு வருதா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்றாங்க. பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் வெஸ்லம் ரேஞ்ச். வெஸ்லம் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லம் ஷேக். வெஸ்லம் ஷேக் எவ்வளவு எடுக்குன்னா ஒரு வேலைக்கு 30 கிராம். ஸோ அந்த டப்பாலே இந்த ஸ்கூப் இருக்கும். ஒரு ஸ்கூப் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா 30 கிராம். இந்த 30 கிராம் நமக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து கிடைக்குது. 4 கிராம் வரைக்கும் நார் சத்து கிடைக்கும். 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேரும்போது ஒரு வேலைக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது இல்லை கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது 108 கிலோ கலரிஸ் எனர்ஜி. வெஸ்லம் ஷேக்ல எக்ஸலண்டான மாம்பழ சுவை இதுல இருக்கு. வெஸ்லம் ஷேக் பால்ல கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த பால்ல கலக்கணும் அப்படின்னா கொழுப்பு இல்லாத பால், ஸ்கிம்டு மில்க், டோன்டு மில்க் சொல்லிட்டு மார்க்கெட்ல கிடைக்கும். அந்த மில்க்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் என்னால ஸ்கிம்டு மில்க்ல டோன் மில்க் தனியா வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ வாட்டர்ல கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பட் வெஸ்லம் ஷேக் எடுக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சூடான பால்லையோ சூடான தண்ணியில கலக்கக்கூடாது. ஏன்னா அது சூடா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இந்த நார் சத்து, புரதச்சத்துக்கள் இழக்க நேரிடலாம். அதனால ஒண்ணு நார்மல் வாட்டர், நார்மல் பால்லையோ இல்லைன்னா சில்லுன்னு வேணாலும் வெஸ்லம் ஷேக் நம்ம எடுக்கலாம். வெஸ்லம் ஷேக் எப்போ எடுக்குன்னா ஒரு வேளை உணவு எடுக்காமல் உணவுக்கு பதிலாக வெஸ்லம் ஷேக் எடுக்கும். ஸோ பெஸ்ட் திங் நைட் எப்போதுமே நம்ம உணவு ரொம்ப லைட்டா இருக்கும். அதனால நைட் நம்ம வெஸ்லம் ஷேக் எடுக்கிறது ஐடியல். அடுத்ததா 4 முக்கியமான ஹெர்பல் ரேஞ்சஸ் அதோட கலவை, அதுதான் வெஸ்லம் கேப்சூல். பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு நேச்சுரலான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டை கட்டுப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்றது தான் பெஸ்ட் வே. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை விதமான வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறுத்திட்டா திரும்ப உடல் ஏறுமா, உடல் எடை ஏறுமா? மேபி ப்ராபப்லி உடல் எடை ஏறலாம். நம்ம நேச்சுரல் ஃபார்ம் நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஸோ திரும்பவும் நம்ம ஸ்டாப் பண்ணாலும் உடல் எடை ஏறாது, அன்லஸ் நம்மளுடைய திரும்ப அந்த லைஃப் ஸ்டைல மாத்தாத வரைக்கும். ஸோ வெஸ்லம் கேப்சூல்ஸ்ல என்ன இருக்குன்னா ஓபன்ஷியா. ஓபன்ஷியாங்கிறது என்ன? சப்பாத்தி களி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓபன்ஷியா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். சீக்கிரமா ரிலீஸ் ஆனா என்ன ஆகும்? திரும்ப நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அப்ப நிறைய நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெண்டாவது கார்சினியா. கார்சினியானா குடம்புலி. இந்த குடம்புலி இருக்கிறதுனால என்ன ஆகுது? கொழுப்பு உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ் இது டோட்டலா கண்ட்ரோல் பண்ணும். அதே போல எமோஷனல் ஈட்டிங். எமோஷனல் ஈட்டிங்னா அதிகமா சிரிச்சா பசிக்கும், அதிகமா கோவப்பட்டா பசிக்கும், ரொம்ப துக்கமா இருந்தா பசிக்கும். ஸோ இந்த எமோஷனல் ஈட்டிங் ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கார்சினியா. மூன்றாவதா கோலியஸ் ஃபார்ஷகோலே. ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. இது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் இது எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். நான்காவதா பைப்பரின். பைப்பரின்னா வால்மிளகு. இந்த வால்மிளகு ஊட்டச்சத்துக்களோட அந்த அவைலபிலிட்டி, அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடியது, அதே போல மன அழுத்தத்தை தடுக்கக்கூடியது. நம்ம பாடி மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டா செரிமானம் ஆகணும், அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக செல்களுக்கு கிடைக்கும். இதுதான் மெட்டபாலிசம். ஸோ இது இம்ப்ரூவ் ஆச்சுனாலே தேவையில்லாத கொழுப்பு உருவாகாது, அதனால உடல் எடையும் ஏறாது. வெஸ்லம் கேப்சூல் எப்படி எடுக்கலாம்னா, காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல 1 2 3 100க்குள்ள வெயிட் இருந்துச்சு அப்படின்னா 2 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். 100க்கு மேல 110 120 அந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா 3 கேப்சூல் வரைக்கும் கூட வெஸ்லம் கேப்சூல்ஸ் எடுக்கலாம். காலை எந்திரிச்சோடனே எடுக்க மறந்துட்டோமா, நோ ப்ராப்ளம். காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெஸ்லம் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வரலாம். அடுத்ததா வெஸ்லம் டீ. வெஸ்லம் டீல கிரீன் டீ, கிரீன் காஃபி, கார்சினியா இந்த 3 முக்கியமான இன்கிரிடியன்ஸ் இருக்கு. ஸோ கிரீன் டீ அப்படிங்கிறது ஜென்ரலாவே நம்ம பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும், அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது கிரீன் டீ. கிரீன் காஃபி, இந்த கிரீன் காஃபி பீன்ஸ் இது பசியை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணும். அதே போல கார்சினியா, குடம்புலி இது கொழுப்பை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. வெஸ்லம் டீ இதுல இருக்கக்கூடியது எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃபிளேவர். வெஸ்லம் டீ பொறுத்த வரைக்கும் வெறும் தண்ணியில கலந்தாலே போதும். இதுல பால், சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேச்சுரலாகவே எல்லாமே இருக்கு. வெஸ்லம் டீ ஹாட் வாட்டர் இல்ல கோல்டு வாட்டர் எப்படி வேணாலுமே தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பர்ஃபெக்டான ரெஜியூம் ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிச்சோடனே 1 2 3 கேப்சூல் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா வெஸ்லம் டீ.
இந்த மிட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம், அதே போல மிட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். காலையில ஒரு 11, 11:30 மணிக்கு நமக்கு எனர்ஜிக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தேவைப்படுது. அந்த நேரத்துல வெஸ்லம் டீ எடுத்துக்கலாம். அதே போல ஈவினிங் டைம் ஒரு 5, 6 மணி போல வெஸ்லம் டீ வந்து எடுத்துக்கலாம். நைட் ஒரு 8, 9 மணி போல வெஸ்லம் ஷேக் வந்து உணவு எடுக்காமல் அதற்கு பதிலாக எடுக்கணும். ஒரு 200 ml தண்ணி இல்லைன்னா பால் அதுல மிக்ஸ் பண்ணி வெஸ்லம் ஷேக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் பாடி வெயிட் நம்ம குறைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா 2 விஷயங்கள் முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்னு உணவு கட்டுப்பாடு, 2வது உடற்பயிற்சி. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு இது எரிச்சு உடம்புல இருந்து வெளில வரணும். எப்படி வரும்னா வேர்வை மூலமாகத்தான் வரும். வெயில் காலத்துல சும்மா நின்னாலே வேர்வை வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கொழுப்பெல்லாம் கரையாது. ஸோ நம்ம பாடிக்கு ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதனால தான் பிரிஸ்க் வாக்கிங், கையை கால நல்லா வேகமா ஆட்டி நடக்கும்போது என்ன ஆகுது, பாடியில கூடிய அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்படும். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் இதெல்லாமே உடல் எடையை குறைக்கிறதுக்கான ப்ராடக்ட் செக்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். டீடாக்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய சிஸ்டம். 2வது ரெஜுவினேஷன் அப்படின்னா புதுப்பித்தல். காற்று, தண்ணீர், உணவு இது மாதிரி பல ரூட்ல நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களுக்குள்ள நச்சுத்தன்மைகள், நச்சு பொருள்கள், நச்சுத்தன்மைகள் உடம்புக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. இது உடம்பை விட்டு வெளியேற்றும். இது வெளில போனாதான் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள முழுமையாக போக முடியும். ரெஜுவினேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த செல்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா புதுப்பித்தல், மறுவாழ்வு, ஸோ இந்த ஒரு தன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த டீடாக்ஸஸ்ல ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இருக்கு. குர்குமின் பிளஸ் மஞ்சள். மஞ்சளுக்கு எத்தனையோ மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் நம்ம தொடர்ந்து ரெகுலரா நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும். மஞ்சள் அந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட், அதுக்கு பேர் தான் குர்குமின். குர்குமின் பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மஞ்சள், இது கூடவே ஆம்லா அண்ட் பைப்பரின் 3 இன்கிரீடியன்ஸ் குர்குமின் பிளஸ்ல இருக்கு. குர்குமின் பிளஸ் எடுக்கிறதுனால காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் பவர் அப்படின்னா மூளையோட செயல்பாடுகள், செயல்திறன், நல்ல ஞாபக சக்தி, புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனநிலை, இது எல்லாமே காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்றோம். இதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது குர்குமின் பிளஸ். 2வது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், எஸ்பெஷலி இப்போ இந்த COVID-19 இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்டாயம் குர்குமின் பிளஸ் எடுக்கணும். பிரிவென்டிவா கூட வராமல் தடுக்கிறதுக்காக கூட குர்குமின் பிளஸ் எடுத்துட்டு வரலாம். மஞ்சளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கின்னுக்கு அந்த பொலிவை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் குர்குமின் பிளஸ் பயன்படுத்தலாம். எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். அதே போல குர்குமின் பிளஸ் பயன்படுத்தினால உடல் உறுப்புகள் வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். குர்குமின் பிளஸ் இருக்கிறதுனால அது பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லும். ஸோ அது அடிபட்டு சீழ்பிடிச்சு அது நோயாக மாறாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல ஆல்ரெடி இருக்காங்களா, அந்த ட்ரீட்மெண்டோட சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின் பிளஸ். குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். பாரம்பரிய சீன மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு காளான், அதுதான் இந்த கேனோடர்மா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா கேனோடர்மா லூசிடம் அப்படின்னு சொல்லுவோம். கேனோ என்றால் காளான், டெர்மா என்றால் ஸ்கின், லூசிடம் என்றால் பளபளக்கக்கூடிய. அடர்ந்த காடுகளை செத்து போன பட்டு போன மரத்துல தான் இந்த மாதிரியான சிகப்பு காளான் அப்படிங்கிறது முளைக்கும். ஸோ சீனர்கள் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த காளான்ல ஏதோ ஒரு முக்கியமான நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இதை கமர்ஷியலா 1980களுக்கு மேலதான் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னி வரைக்குமே மலேசியா, சைனா, ஜப்பான் இங்கதான் அதிகமாக இந்த காளான் வந்து விளைவிக்கப்படுகிறது. இந்த காளான் பொறுத்த வரைக்கும் இதுல 400க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் ஆர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காளான்ல பாலிசாக்கரைட்ஸ், அடினோசைன், ஆர்கானிக் ஜெர்மானியம், ட்ரைடெர்பினாய்ட்ஸ், கேனோடரிக் எசன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி இத்தனை விதமான மருத்துவ கூறுகள் இதில் அடங்கியிருக்கு. நம்ம உடலோட தன்மையை, கரியமிலை தன்மை, அதாவது ஆல்கலைன் லெவல்ல மாற்றக்கூடியது கேனோடர்மா. கேனோடர்மால எத்தனை விதமான தெரப்பட்டிக் எஃபெக்ட்ஸ். தெரப்பட்டிக் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்திகள் இந்த கேனோடர்மால நிறைய இருக்கு. கேனோடர்மா எடுக்கிறதுனால ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் சப்ளை, ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியும் கேனோடர்மால ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் இருக்கக்கூடியது 8000 பார்ட்ஸ் பர் மில்லியன்.
நிறைய பேர் இந்த கோவிட்ல முக்கியமா என்ன பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமா இருக்கு, பட் சப்ளை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ கேனடர்மா அதற்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்டாக இருக்கக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் இது எல்லாத்தையுமே ரெஜுவினேஷன் புதுப்பிக்கக்கூடியது கேனடர்மா. அதனால நம்ம உடம்புல எப்போதுமே நல்ல எனர்ஜி, ஸ்டாமினா, பவர் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. கேனடர்மா இருக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கேனடர்மால இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்க கேனடர்மா பயன்படுத்தலாம். இன்ஃபேக்ட் தைராய்டு ஹார்மோன்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது கேனடர்மா. கேனடர்மா எடுக்கிறதுனால புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை எல்லாமே அதிகரிக்கும். ஞாபக சக்தியும் அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது. அதே போல ஹீலிங் கெப்பாசிட்டினா ஒரு புண் ஏற்பட்டுச்சு, அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை கேனடர்மால இருக்கு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஜென்ரலா என்ன ஆகும்னா, காலில் வந்து ஏதோ ஒரு புண்ணு ஏற்படும், அந்த புண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல ஆறாது. அது ஜென்ரலாவே ஏதோ ஒரு அடிப்பட்டு ஸ்கின் அந்த இடத்துல வந்து டோட்டலா சிராய்ப்பு தன்மை இருந்துச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும். கேனடர்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பவுடர் பிரிச்சு வெஸ்டீஜ் கோகனட் ஆயில மிக்ஸ் பண்ணி மேல அப்படியே ஒரு 10 போடுற மாதிரி நம்ம தடவி விட்டு வந்தோம் அப்படின்னா, வித்தின் 15-20 டேஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த ஸ்கின் வந்து பழையபடி ஹெல்த்தியான ஸ்கின்னுக்காக மாறும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கேனடர்மா மேல நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷனா கொடுத்தோம் அப்படின்னா அந்த புண்ணு சீக்கிரமாக ஆற ஆரம்பிக்கும். யோகா பண்ண எந்த மாதிரி ஒரு அமைதியான மனநிலை கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடியது கேனடர்மா. தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க கேனடர்மா எடுக்கிறதுனால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். கேனடர்மா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். கால் பாதம் வழியாகவும் நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வழி அதுதான் ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி. அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா கால் பாதத்துல 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒரு பிரஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. நைட்டு தூங்கும்பொழுது இந்த படத்துல பாக்குற மாதிரி கால் பாதத்துல ஃபுட் பேட்சஸ் ஒட்டிட்டு படுத்தோம்னா காலையில பார்க்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் வேஸ்ட், ஹெவி மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கால் பாதம் வழியா வெளியில வரும். அதனால இந்த ஃபுட் பேட்சஸ் கருப்பு கலர்லயோ பிரவுன் கலர்லயோ மாறி இருக்கும். கெட்ட வாடை இந்த ஃபுட் பேட்சஸ் இருந்து வர ஆரம்பிக்கும். ஃபுட் பேட்சஸ் நம்ம எவ்வளவு நாள் பயன்படுத்தணும் அப்படின்னா, எப்ப இதே போல ஒயிட் கலருக்கு அது மாறுதோ அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். ஒரு டப்பால 10 பேட்சஸ் தான் இருக்கும். ஸோ 2 காலுக்கு ஒட்டணும் அப்படின்னா 5 நாள் தான் வரும். ஜென்ரலாகவே 5 நாள்ல திரும்ப அது ஒயிட் கலருக்கு மாறிடும். அப்படி இன்கேஸ் மாறல அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ தொடர்ந்து 10 நாட்கள் வரைக்கும் நம்ம ஃபுட் பேட்சஸ் பயன்படுத்தலாம். 10 நாட்கள் தாண்டி அதே போல கருப்பாக தான் இருக்கு அப்படின்னா ஒரு 10 டேஸ் போல கேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஃபுட் பேட்சஸ் பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஓரல் சப்ளிமெண்டேஷன், கேனோடர்மா, குர்குமின், அலோவேரா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஓரலாகவும் எடுக்க ஆரம்பிக்கலாம். டீடாக்ஸ் ஃபுட் பேட்சஸ் யாருக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமா யாருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, வாய் வழியா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஃபுட் பேட்சஸ் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் அப்படின்னா இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேட்சஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா கிட்னி செய்யக்கூடிய வேலையை இந்த ஃபுட் பேட்சஸ் செய்யும். ஃபுட் பேட்சஸ் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் டயட்ரி ஃபைபர். நம்ம பாடி சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் லெவல்ஸ் இருக்கு. ஏது டைம் லெவல்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, டைஜஷன் ஆகணுமோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. நம்ம தூங்கணுமோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் ஆகணுமோ அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளுக்குமே அது ஃபங்க்ஷன் பண்றதுக்கான ஒரு டைம் லெவல்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு நம்ம டோட்டலா லைஃப் சிஸ்டத்தை மாத்திட்டோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன ஆயிடுச்சு, நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். சாப்பாடு எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்குறோம். நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம உணவு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி சிஸ்டம் டோட்டலா இதுல கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுதான் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். ஏன்னா நம்ம பாடியோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது சேர்ந்து தான் மோஷன் போகக்கூடிய தன்மை. இப்ப வயிறுனால ஒழுங்காவே இதை டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது சிறுகுடல் பெருகுடல் இது ஒழுங்கா அந்த வேலை நடக்காது. உடம்புல இருந்து கழிவுகளை வெளியில தள்ள முடியாது. டயட்ரி ஃபைபர் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் மட்டும் இல்ல, இன்கேஸ் லூஸ் மோஷன் இருந்தாலுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலும் இமீடியட்டா லூஸ் மோஷன் கண்ட்ரோல் ஆகும். பொதுவாகவே நார் சத்து அப்படிங்கிறது இது நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. இது என்னன்னா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெல் வயிறுல இருந்து சிறுகுடல் பெருகுடல் வழியா போகும்பொழுது உடலுக்கு தேவையில்லாத நச்சுப்பொருட்கள், கழிவுகள் இதெல்லாமே இந்த ஜெல்குள்ள அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். பொதுவாக ஃபைபர் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய நம்ம தண்ணி குடிக்கணும்.
ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ இந்த ஜெல்லோட மூவ்மெண்ட் பெருகுடல் வழியா போயிட்டு கலோன் ரத்தம் வழியா நம்ம உடம்பு விட்டு கழிவாக வெளியில வரும். அதாவது பவல் மூவ்மெண்ட் நார்மலைஸ் ஆகும். ஃபைபர் எடுக்கிறதுனால பொதுவா வயிறு வந்து ஒரு மாதிரி திம்முனாயிரும். அதனால பசிக்காது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல உடல் எடையை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயட்டரி ஃபைபர் பயன்படுத்தலாம். ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது டயட்டரி ஃபைபர். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக நம்ம டயட்டரி ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபைபர் எப்போ எடுக்குன்னா காலை மதியம் 2 வேளை சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டயட்டரி ஃபைபர் எடுத்துட்டு வரணும். நைட்ல ஃபைபர் தேவையில்லை, பிகாஸ் ஃபைபர் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய நைட்டு தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால தூங்க முடியாது, யூரின் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். டயட்டரி ஃபைபர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக நம்ம கண்ணில், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு நம்ம கண். உடலுக்கு எத்தனை விஷயம் நம்ம செய்யறோம், ஆனா கண்ணுக்கு நம்ம எதுவுமே நம்ம பண்றதில்ல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்ணை அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்றோம். கண்ணில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. கண்ணில் அதிக எரிச்சல் இருக்கலாம், வலி இருக்கலாம், நமைச்சல் இருக்கலாம், கண்ணில் வீக்கம் ஏற்படலாம், கண்ணுல இருந்து தனித்தனியா வர ஆரம்பிக்கலாம், பார்வை கோளாறுகள் ஏற்படும், அதனால படிக்க முடியாது, பார்வை வந்து மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும், வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும், நைட்ல வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே போல மெட்ராஸை பாக்டீரியா இது கண்ணில் ஒரு ஊழ மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம ஃபுல்லா கண்ணை திறக்க முடியாது. இதெல்லாம் காமனா கண்ணில் வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். பட் இதை தாண்டி கண் பார்வை போகிறதுக்கு கூட சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு குளுக்கோமா. குளுக்கோமா அப்படிங்கிறது என்ன? ஆப்டிக் பிரஷர். நம்ம கண்ணிலேயே ஒரு பிரஷர் இருக்கு. இந்த பிரஷர் அதிகமாக அதிகமாக ஒரு ஸ்டேஜ்ல கண் பார்வை முழுமையாக போயிடும். குளுக்கோமா ஏர்லி ஸ்டேஜ்ல டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப கண் பார்வை பெறலாம். பட் அதை முத்த விட்டோம் அப்படின்னா கண் பார்வை போயிடும். இரண்டாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணு வேகமாக பாதிக்க ஆரம்பிக்கும். மூன்றாவது மேக்குலர் டீஜெனரேஷன். மேக்குலா அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு பின் பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த மேக்குலா. இந்த மேக்குலால இருந்து மூளைக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நரம்புகள் இருக்கு. இதுக்கு பேர் ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே 40-50 வயசு தாண்டும் போது என்ன ஆகும்னா அந்த டீஜெனரேஷன், தேய்மானம்ங்கிறது இந்த மேக்குலால இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள்ல ஏற்படுது. ஸோ இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் வீக் ஆகும் போதே நம்மளால கரெக்டா ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா அது மூளைக்கு புரியறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கண்ணில் வரக்கூடிய இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஐ சப்போர்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ, பில்பெரி அப்படிங்கிற ஒரு பழம். இந்த மேரிகோல்டு ஃபிளவர்ல இருக்கக்கூடியது லூட்டின் அண்ட் ஜியாசாந்தின்கிற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். krill oil எப்படி நம்ம ஆஸ்டசாந்தின் அப்படின்னு பார்த்தோமோ அதே போல ஐ சப்போர்ட்ல இருக்கக்கூடியது ஜியாசாந்தின், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த லூட்டின், ஜியாசாந்தின் இது ரெண்டுமே நம்ம கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஆனா நம்ம கண்ணுனாலேயோ உடம்புனாலேயோ உற்பத்தி செய்ய முடியாது. அதனாலதான் சப்ளிமெண்டேஷனா இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. மேரிகோல்டு எடுக்கிறதுனால என்ன ஆகும்? இது கண்ணில் ஏற்படக்கூடிய வலி, எரிச்சல், வீக்கம், மெட்ராஸை இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. பில்பெரி இந்த பழம் எடுக்கிறதுனால மேக்குலர் டீஜெனரேஷன், குளுக்கோமா இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் சில பேர் கேட்குறாங்க, ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் நான் எடுக்கிறதுனால நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன், ஸோ கண்ணாடி ரிமூவ் பண்ண முடியுமா? மேபி பாசிபிள், பட் அது ஒரு லாங் டேர்ம்ல எடுக்கும்போது அந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் எந்த வயசுல நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம், பார்வையோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன, ஸோ ரெட்டினால எங்க போய் இந்த இமேஜஸ் விழுது, கிட்ட பார்வையா தூர பார்வையா, இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் படிப்படியாக ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்னா லாங் டேர்ம் யூசேஜ், மேபி ஒரு 1 year 2 years நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஐ சப்போர்ட் கேப்சூல் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல், ஒன்று சாப்பிடும் போது சேர்த்து கேப்சூல் முழுகணும், அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூல்ஸை எடுத்துக்கலாம். விமன் ஹெல்த்கான கேட்டகரியில் நம்ம அடுத்து பார்க்க போறோம். பெண்களுக்கான ஆரோக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா, முக்கியமாக பெண்களோட லைஃப்ல பார்க்கும்போது 3 ஸ்டேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயது, அதான் மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சராசரியா 12 வயதுல ஆரம்பிக்கணும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 8-9 வயசுல இன்னைக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டாவது பிரெக்னன்ட் ஆகக்கூடிய அந்த வயது, தாய்மை பருவம். மூன்றாவது மெனோபாஸ், 45 தாண்டும் போது என்னாகும், படிப்படியாக அந்த பீரியட்ஸ் நிற்க ஆரம்பிக்கும். ஸோ மெனோபாஸ் அடைய ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்லுமே நிறைய ஹார்மோன்ஸ் வந்து டோட்டலா இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஒன்று அனீமியா, ரத்த சோகை.
பொதுவா பெண்களுக்கு 12லேருந்து 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் அளவு இருக்கணும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8, 9க்கு மேல இருக்கிறது இல்ல. இரண்டாவது தைராய்டு காம்ப்ளிகேஷன்ஸ். அயோடின் டெஃபிஷியன்சி ஏற்படலாம், இல்ல அயோடின் அதிகமாக இருக்கலாம். இதுதான் ஹைப்பர் ஹைப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தைராய்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதனால சில பெண்களுக்கு உடல் எடை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும், சில பெண்களுக்கு உடல் எடை வேகமா குறைஞ்சிட்டே வரும். சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வராது, ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதே போல குரல் கரடுமுரடான குரலாக மாற ஆரம்பிக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் பெண்களுக்கு ஏற்படலாம். பட் ஆண்கள் போல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பெண்களுக்கு ஏற்படுறதில்லை. இன்ஃபேக்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து சாஃப்ட் ஆயிரும். ஏன்னா கால்சியம் டெப்ளீஷன் அதிகமா இருக்கு. பிகாஸ் மாதாந்திர பீரியட்ஸ்னால வந்து ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே உடம்பு கூன் போட ஆரம்பிக்கும். சில பெண்களுக்கு கை கால்லாம் எக்ஸ் மாதிரி வளைய ஆரம்பிக்கும், நடக்க கூட கஷ்டப்படுவாங்க. பிசிஓடி, நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சுத்தி வரக்கூடிய இந்த நீர்க்கட்டிகள்னாலுமே என்ன ஆகும்னா பீரியட்ஸ் ரெகுலரைஸா வராது. சில பெண்களுக்கு வந்து மீசை வரலாம், தாடையில முடி வரலாம். இதுவும் பிசிஓடியோட ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். மார்பக புற்றுநோய், மார்பகத்தை சுத்தியுள்ள அக்குள் பகுதியில ஒரு லம்ப் இல்ல மாஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு சதை இருந்துச்சு, அந்த ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒருவேளை டியூமரா இருக்கலாம். அந்த டியூமர் கேன்சராகவும் மாறலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரி பலவிதமான நோய்கள் இது அதிகமாக பெண்களை பாதிக்கக்கூடியது. எல்லாமே எதனால ஏற்படக்கூடியதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. பலவிதமான காரணங்கள். அந்த லைஃப் ஒரு 12 வயசுல ஆரம்பிச்சு 50, 55 வயதுக்குள்ள இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நடக்கிறதுனால ஹார்மோன்ஸ் டோட்டலா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படிங்கிற தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இன்ஃபேக்ட் இந்த ஷதாவரிய மூலிகைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அசோக மரத்திலிருந்து இருக்கக்கூடிய மரப்பட்டை, அதுதான் அசோகா. மூன்றாவதா லிகோரைஸ், அதிமதுரம். இந்த 3 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடியதான் ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி என்ன பண்ணா ஹார்மோன்ஸை டோட்டலா பேலன்ஸ் பண்ணும். தைராய்டு ப்ராப்ளமா இருக்கலாம், ஒரு பேங்க்ரியாஸ் ரிலேட்டடான ப்ராப்ளமா இருக்கலாம், டயபெட்டிஸ். ஸோ எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து கம்ப்ளீட்டா பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியது ஷதாவரி. அதே போல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பிரெக்னன்ட் ஆகணுமா அதை கேட்டாருக்குள்ள அந்த உடல் தகுதியை ஏற்படுத்தக்கூடியது ஷதாவரி. அசோகா இந்த மூலிகை இருக்கிறதுனால இந்த பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். சில பெண்களுக்கு முதல் நாள் அதிகமாக ப்ளீடிங் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளீடிங்கே இருக்காது. சில பெண்களுக்கு தொடர்ந்து இந்த ப்ளீடிங் இருக்கும். சில பெண்களுக்கு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட இந்த ப்ளீடிங் இருக்கலாம். சில பேருக்கு 15 நாள்ல 20 நாளுக்குள்ள திரும்ப இந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த மெடிக்கல் டேர்ம்ல மெனரேஜியா அண்ட் மெட்ரேஜியா அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அசோகா. அதிமதுரம், லிகோரைஸ், இது இருக்கிறதுனால என்ன ஆகும், பிசிஓடி காம்ப்ளிகேஷன்ஸை டோட்டலா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். சில பெண்கள் ஃபீடிங் மதர் அப்படின்னு சொல்லுவோம், பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரஸ்ட் ஃபீடிங் அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாங்க. பொதுவாகவே இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுனாலே ரத்த அளவு குறைவாக இருக்கும். அதுதான் அனிமியா காரணம். ஏன் இரும்பு சத்து குறைபாடு? ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். ஹீம்னா அயன், குளோபுலின் அப்படின்னா புரோட்டீன். ஸோ இரும்பு சத்தும் புரோட்டீனும் சேர்ந்து உருவாகக்கூடியதான் ரத்தம், ஹீமோகுளோபின். அதனால்தான் அயன் முக்கியமாக ஒரு இன்கிரீடியன்ட் அதில் கொடுத்திருக்கும். 2வது ஃபோலிக் ஆசிட். நல்ல சிகப்பணுக்கள் இருந்தாலும் நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகும். அதனால இந்த காம்பினேஷன் ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ். இந்த பிளஸ் எதுக்காக அப்படின்னா விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அயனோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. விட்டமின் பி12 பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். அதே போல அனிமியா, பெர்னிஷியஸ் அனிமியான்னு சொல்லுவோம், இது வராமல் தடுக்கக்கூடியது. ஜிங்க் எலும்புகளோட தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் பெண்கள் அயன், ஃபோலிக் இதை டெய்லியே வந்து எடுத்துட்டு வரதுனால இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்கு, விட்டமின் பி12 இருக்கு, ஜிங்கும் இருக்கு. இது 3மே முக்கியமாக COVID-19 வராமல் தடுக்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்கள். ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் டெய்லி 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அயன் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ஒரு ஹெவி மெட்டல்.
ஸோ அயன் எடுக்கும்போது சில பேருக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி உபசமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஹெவி மெட்டல்னால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு தெரியலாம். ஸோ பெஸ்ட் திங் எப்படின்னா அயன் வந்து நைட் எடுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதற்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் சப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஆண்களை விட பெண்களுக்கு இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக காணப்படுகிறது. காரணம் என்ன? இந்த யூரித்ரா, யூரின் போகக்கூடிய அந்த குழாய் ஆண்களை விட பெண்களுக்கு சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால கிருமிகளோட தொற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்கள் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படுறாங்க. ஒரு 20% பெண்கள் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ரிப்பீட்டடா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 பகுதியில எங்க அந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அதை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால பொதுவா யூரின் போகும்போது அதிக எரிச்சல், வலி, நமைச்சல் இந்த மாதிரி ஏற்படலாம். ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப யூரின் போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். அதே மாதிரி யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூரின்ல பிளட் கலந்து வரலாம். யூரின் ஒயிட் கலர்ல வந்தாலுமே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். யூரின்ல இருந்து ரொம்ப துர்நாற்றம் வந்தாலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். பெண்களுக்கு அடிவயிறு தொடர்ந்து வலி இருந்தால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் மோஷன் போகக்கூடிய பாதையில வலி தொடர்ந்து இருந்தால் அது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்காக தான் பெஸ்டீச் கிரான்பெரி கேப்சூல்ஸ். கிரான்பெரிங்கிறது நார்த் அமெரிக்கால அதிகம் விளையக்கூடிய ஒரு பழ வகை. இன்ஃபேக்ட் இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ப்ரோ ஆந்தோசைனிடின்ஸ், விட்டமின் சி அண்ட் ஃபைபர். விட்டமின் சி அப்படின்னாலே ஆம்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைபர் நம்மளுடைய டயட்ரி ஃபைபரை பெனிஃபிட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிரான்பெரி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக சிறுநீரக தொற்றுக்கு இந்த கிரான்பெரியை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. டிமேனோஸ் அப்படின்னு பாக்குறோம். இந்த டிமேனோஸ்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரிஸ், பில்பெரிஸ் இந்த மாதிரியான சில பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு விதமான சுகர். ஏன்னா கிரான்பெரி எடுக்கிறதுனால என்ன ஆகுது? இது பிளாடர், சிறுநீர் பையில வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும். டிமேனோஸ் இது முக்கியமாக அந்த சிறுநீர் பாதை, இதுல கிருமிகளோட தொற்று ஏற்படாமல் தடுக்கும். அதனாலேயே இந்த ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் 6 மாசம் 1 வருஷத்துக்காக வரக்கூடிய ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. முக்கியமாக டிமேனோஸ் பெஸ்ட் ப்ரீபயோட்டிக்காக நம்ம உடலுக்கு பயன்படுத்தக்கூடியது. விச் மீன்ஸ் நம்ம வயிறுல நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி செய்யக்கூடியது. இதனால செரிமான சக்தியும் அதிகமாகும். வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கிரான்பெரி. அதே போல ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, தலைமுடி வளர்ச்சிக்கும் சரி கிரான்பெரி சப்போர்ட் பண்ணக்கூடியது. கிரான்பெரி ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிடும் போதே சேர்த்து முழுங்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கிரான்பெரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல அந்த டாய்லெட் சுத்தமா இல்லை அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். நம்மளுடைய வயதை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டோட்டலா மாறி போயிடுச்சு. குரோனாலஜி ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம பிறந்து, தவழ்ந்து, உட்கார பழகி, நிக்க பழகி, நடக்க பழகி, ஓட பழகி, எல்லாமே ஒரு ஸ்டேஜஸ்ல அந்தந்த வயது வர 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 அதுக்கான மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் வளர்ந்துட்டே வரும். இதான் குரோனாலஜி ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் போதுதான் என்ன ஆகுது? அந்த வயோதிகம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஒருத்தருடைய வயதை தீர்மானிக்கிறத பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னா, அவங்களுடைய தலைமுடியை பார்த்தும் ஸ்கின்னை பார்த்தும் தான் இன்னைக்கு நம்ம வயதை டிசைட் பண்றோம். அண்ட் எஸ்பெஷலி ஃபேஸ். ஏன்னா இந்த வயோதிகத்தன்மை அதிகமாகிறதுனாலேயே இவன் சின்ன வயசுலயே அந்த வயோதிக தோற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய காரணங்கள் இருக்கு. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பொல்யூஷன், காற்று முக்கியமான ஒரு காரணம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு, சோப் இதெல்லாமே நம்ம ஸ்கின்னை வந்து டோட்டலா இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதனாலுமே பாதிப்பு ஏற்படும். புகையினால, புழுதினாலுமே ஸ்கின்னும் தலைமுடி பாதிக்க ஆரம்பிக்கும். அதிகமாக சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆனாலும் ஸ்கின் அந்த சுருங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இதெல்லாம் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதிக மன அழுத்தம் இருக்கிறதுனால உடம்புக்குள்ள நச்சுப்பொருள்கள் அதிகமாக உருவாகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இது ஏஜிங் ப்ராசஸை அதிகப்படுத்தும்.
சரியான ஊட்டச்சத்து இல்லாதது, புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இதனாலுமே பாதிப்புகள் ஏற்படலாம். புரதச்சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதோட பற்றாக்குறை இதனாலுமே ஏற்படக்கூடியது. அதனால்தான் ஸ்கின், தலைமுடி, நகம் இதற்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். இதுல முக்கியமாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கிரீன் டீ. கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இது நிறைய இருக்கு. போரேஜ் அப்படிங்கிறது ஒமேகா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வகை, அதுதான் இந்த போரேஜ் ஆயில். அமினோ ஆசிட் அப்படின்னா புரதச்சத்துக்கள், லைசின், மித்தியோனின் அண்ட் சிஸ்டின் இதுல இருக்கு. விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்குமே ஹேர் க்ரோத்தும் ஸ்கின்னை வந்து அந்த பொலிவு கொடுக்கறதுக்காக மெயினா விட்டமின் இ, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட் தேவை. இந்த விட்டமின்ஸ் இதுல இருக்கு. அதே போல மெக்னீசியம், ஜிங்க், செலேனியம் அண்ட் பயோட்டின், அயன் எல்லாமே சேர்ந்தது தான் பெஸ்டிஜ் ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால முடி, கால்கள் பலப்படுத்தப்படும். தலைமுடி உதிர்வு இது தடுக்கப்படலாம். அதே போல இளநரை, சின்ன வயசுல நரமுடி வரதையே தடுக்க முடியும். இரண்டாவது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கலாம், டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்னோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். முகப்பரு ஏற்படலாம், பிளமிஷஸ், இந்த மாதிரி ஸ்கின்ல வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. நகம் பொறுத்த வரைக்குமே கரெக்டான ஒரு ஷேப்பு, சைஸு, அந்த ஸ்ட்ராங்னஸ் இதெல்லாமே கொடுக்கக்கூடியது ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். டெய்லி ஒரு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு பாருங்க. போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த போன் அண்ட் ஜாயிண்ட்ஸ் தான். உடம்புல 206 எலும்புகள் இருக்குது, இணைக்கிறது 360 ஜாயிண்ட்ஸ். ஒரு எலும்புக்குமே மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த வெள்ளை கலர் போர்ஷனுக்கு பேரு குருத்தெலும்பு, கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 2 எலும்புகளோட இணைப்பு இதுதான் ஒரு ஜாயிண்ட். இந்த கார்டிலேஜ் 2 எலும்புகளுக்கு நடுவுல ஒரு குஷன் மாதிரி இருக்கும். பிளஸ் அதை சுத்தி சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் இருக்கு. இது லூப்ரிகேஷன் எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஹெல்த்தியான ஒரு ஜாயிண்ட் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்றாட வேலைகள் நம்மளால ஈஸியா செய்ய முடியும். நம்ம உடம்புல பல விதமான சின்ன ஜாயிண்ட்ஸ் இருக்கு. பட் பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ்ல ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலுமே நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸை பாதிக்கும். முக்கியமாக கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சர்விக்கல் ஜாயிண்ட், ஸ்பைனல் கார்ட்ல லோவா இருக்கக்கூடிய லோ பேக் ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு, எல்போ இருக்கு, ரிஸ்ட் இருக்கு, ஹிப் பகுதியில் இருக்கு, கால் மூட்டு இருக்கு. அதே போல ஆங்கிள் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் இதெல்லாமே பெரிய பெரிய மூட்டுகள். இதுல ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலுமே அது நம்ம மொபிலிட்டியை டோட்டலாக பாதிக்கக்கூடியது. பொதுவாக என்ன ஆகுது, ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இந்த தேய்மானத்திற்கு ஒரு காரணம், கால்சியத்தோட பற்றாக்குறை ஒரு காரணம், வயது ஒரு காரணம், அதிக உடல் எடையுமே ஒரு காரணம். தொடர்ந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனாலுமே இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். இதனால வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தான் ஜாயிண்ட் பெயின். இந்த ஜாயிண்ட் பெயின் அடுத்ததான் ஆர்த்ரைட்டிஸா மாறக்கூடியது. அண்ட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸாவும் மாறலாம். பொதுவா 35-40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் இது. எந்த மாதிரியான ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த முதல் படத்துல நம்ம பார்க்கக்கூடியதுதான் 2 எலும்புகளோட இணைப்பு. இதுதான் ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர். அந்த வெள்ளை பகுதி இதுதான் கார்டிலேஜ், குருத்தெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொன்ன இத்தனை காரணங்கள் என்ன ஆகும்னா, இந்த குருத்தெலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேஷன், தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். தேய்மானம் ஆகிறதுனால என்ன ஆகுது, 2 எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். இந்த கேப் குறையறதுனால என்ன ஆகுது, இந்த உராய்வு தன்மை இது அதிகமாகும். அதனாலதான் காலை மடக்க முடியாது, தரையில உட்கார முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, படியேற முடியாது, இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. நிறைய காரணங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த குருத்தெலும்போட தேய்மானம். இதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெனோபாஸ் ஸ்டேஜ்ல 50 வயதுல பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதுதான் இந்த ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி. இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் எந்த மெடிசனும் இது வரைக்கும் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே அது ஒரு டெம்பரரி ரிலீஃபாக மட்டும்தான் இருக்கும். குளுக்கோசமின் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அமினோ சுகர். இந்த குளுக்கோசமின் எதுக்காக உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த குருத்தெலும்போட வளர்ச்சிக்காக, குருத்தெலும்போட தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக. ஹெல்த்தியான ஒரு ஜாயிண்ட் சிஸ்டம் கொடுக்கறது தான் இந்த குளுக்கோசமின்.
ஈவன் தோ நம்ம உடம்புல இது உற்பத்தி ஆனால் கூட பலவிதமான காரணங்களால் என்ன ஆகும்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல இந்த குளுக்கோசமின் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் இதை சப்ளிமெண்டேஷனா நம்ம எடுக்கிறதுனால திரும்ப ஹெல்த்தியான ஒரு ஜாயின்ஸை உருவாக்க முடியும். ஸோ வெஸ்டீஜ் குளுக்கோசமின் டேப்லெட்ஸ். வெஸ்டீஜ் குளுக்கோசமின் எடுக்கிறதுனால இந்த குருத்தெலும்போட தேய்மானத்தை தடுக்கக்கூடியது, சைனோவில் திரவத்தோட உற்பத்தியும் அதிகப்படுத்தும், வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது குளுக்கோசமின். குளுக்கோசமின் ஒரு நாளைக்கு 2 to 3 டேப்லெட் வரைக்கும் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம். இது பேசிக்கா ஒரு அமினோ சுகர் அப்படிங்கனால டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோசமின் கொடுக்கும்போது சர்க்கரை அளவு அதிகமாகும். நம்ம எது முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். எலும்பு மூட்டு தேய்மானம் இது அதிக பாதிப்பா இருக்கா இல்ல சர்க்கரை அதிக பாதிப்பா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எலும்பு மூட்டு தேய்மானம் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது குளுக்கோசமின் கொடுத்துட்டு கூடவே சர்க்கரையோட லெவல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு குளுக்கோ ஹெல்த், நீம், நோனி, சீபக்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்ம சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம உடம்பே உற்பத்தி செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு புரதச்சத்து, அதுக்கு பேர் தான் கொலாஜன். இன்ஃபேக்ட் இந்த கொலாஜன் இத ஒரு மேஜரா ஒரு ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொலாஜன் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஒன்னு ஸ்ட்ரென்த், வலு கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. எங்கன்னா ஜாயின்ஸ்ல. ஸோ கொலாஜன் பொறுத்த வரைக்கும் அந்த ஜாயிண்டோட சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, மசில்ஸோட டெவலப்மெண்ட்காக, குருத்தெலும்போட வளர்ச்சிக்காக, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, திசுக்கள் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, இது மாதிரி பல காரணங்களுக்காக கொலாஜன் தேவைப்படுகிறது. நம்ம உடம்புல உற்பத்தி ஆனால் கூட வயது ஏற ஏற இந்த கொலாஜனோட ப்ரொடக்ஷன் உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். அதனாலேயே கூட ஸ்கின்ல இந்த சுருக்கங்கள் ஏற்படலாம், எலும்புகள்லாம் உடையக்கூடிய தன்மைக்கு மாறலாம், குருத்தெலும்போட தேய்மானமும் அதிகமாகும். ஸோ கொலாஜன் பொறுத்த வரைக்கும் இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஏன் இது பவுடர் ஃபார்ம்னா பிகாஸ் அது பெப்டைட் ஃபார்ம்ல இருக்கு. கொலாஜன் எடுக்கும்போது இன்ஸ்டன்டா அந்த ஜாயின்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் வந்து கொடுக்கக்கூடியது. கொலாஜன் கூட இதுல ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்ல, ரோஜா பூவோட அந்த மொக்கு, அதான் ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட். இந்த ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது. விட்டமின் சி இது இருக்கு. விட்டமின் சி என்ன பண்ணா கொலாஜனோட அந்த உற்பத்தியை அதிகப்படுத்தும். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால ஹெல்த்தியான டிஷ்யூஸ் கிடைக்குது, ஜாயிண்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும், ஃபிளெக்சிபிலிட்டி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. அதே போல எலும்பு மூட்டுகளுக்கு அந்த ஜாயின்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. ஸோ மசில் டெவலப்மெண்ட்டுக்கு கொலாஜன் எடுக்கலாம். செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியதும் கொலாஜன். கொலாஜன் ஒரு சாஷே பேக்கெட், இது ஒரு 100 ml தண்ணியில கலந்து, சாதா தண்ணியில கலக்கணும். சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு எப்படி வேணாலும் கொலாஜன் எடுத்துட்டு வரலாம். கால்சியம் நம்ம உடம்புக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மினரல். இன்ஃபேக்ட் கால்சியம் எடுக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கும். கால்சியம் எடுக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் வராமலும் தடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் கால்சியம் ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படாது. ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியதும் கால்சியம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளோட தேய்மானம் வராமல் தடுக்கக்கூடியது கால்சியம். பல்லோட டெவலப்மெண்ட்டுக்கு கால்சியம் தேவைப்படுது. பாடி பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும் கால்சியம் அவசியம். ஸோ கால்சியத்துக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் ஏஜுக்கு தேவைப்படக்கூடியது சராசரியா 1000 மில்லிகிராம். ஒரு கிராம் அளவுக்கு கால்சியம் நம்ம டெய்லி நம்ம உடம்பிற்கு தேவைப்படக்கூடியது, போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக. வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ் இது டென்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ் இது உருவாகிறதுக்காக நம்ம கால்சியம் டெய்லி எடுத்துட்டு வரலாம். ஸோ கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் எப்போ நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் டி கிடைக்கும் போது இல்லை விட்டமின் D3 என்ரிச் ஆகும்பொழுது கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ விட்டமின் டியோட நேச்சுரல் சோர்ஸ் எங்க இருந்துன்னா சன்லைட் நம்ம ஸ்கின்ல படுறதுனால நம்ம பாடியே விட்டமின் டி உற்பத்தி செய்யும். சின்ஸ் அதிகமாக நம்ம சன்ல எக்ஸ்போஷர் ஆகல அப்படின்னா கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் குறையுது. இதனால எலும்புகள்ல அந்த அடர்த்தி டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ்ல விட்டமின் D3யும் இதுல என்ரிச் பண்ணப்பட்டிருக்கு. சின்ஸ் ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ், இதுல இருக்கக்கூடிய எலிமெண்டல் கால்சியம் 200 மில்லிகிராம்.
அப்போ ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 டேப்லெட் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். சோ மீதி இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தோட தேவை அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்துமே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 5 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இத்தனை ப்ராடக்ட்ஸும் யார் முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரீ இல்னஸ் நோய் வருவதற்கு முன் இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும் அப்படின்னு. எப்படி வேணாலும் சப்ளிமெண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். சில பேருக்கு வெறும் வயிற்றுல எடுக்கிறதுனால வயிறு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், வயிறு ஒரு மாதிரி உபசமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு அல்சர் இருந்துச்சுன்னா மற்ற கேப்சூல்ஸ் எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சாப்பிட்ட பிறகு கூட தாராளமாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரலாம். பட் பிஃபோர் ஃபுட் இல்லை ஆஃப்டர் ஃபுட் 1 மணி நேரம் கேப் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அது மெடிசின்ஸ் இல்லை, மெடிசனா இருந்தா தான் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே 12 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்டேஷன். சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். கிரில் ஆயில் கொடுக்கலாம், ஸ்பாலினா கொடுக்கலாம், கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம், கேனோட்ரோமா கொடுக்கலாம். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யார் வேணாலுமே எடுக்கலாம். இன்கேஸ் கிட்னி ப்ராப்ளம், கிட்னி டயாலிசிஸ்ல இருந்தா எந்த சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்டட் கிடையாது. ஒருவேளை கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கிறவங்களாக இருந்தால் நோனி, ஸ்பிருலினா, புரோட்டீன், கால்சியம் 4 ப்ராடக்டை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இது எல்லாமே கால்சிஃபிகேஷன் ஆகும், அதாவது ஸ்டோன் உருவாகும். டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மேக்ஸிமம் போனா ஃபுட் பேச்சஸ் இது மட்டும்தான் கொடுக்கலாம். ஸோ நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இந்த ப்ரீ இல்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்ததா நோய் வந்த பிறகு இருக்கிறவங்களுக்கான ப்ராடக்ட் ரேஞ்சஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஆயுஷ் சாந்தி அப்படிங்கிறது ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட். ஆயுர்வேதா அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை. இன்ஃபேக்ட் ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் இது எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, உடல், மனம், ஆன்மா இது 3 எப்ப கட்டுப்படுதோ அப்பதான் உண்மையில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை நம்ம உடலால வெளியேற்ற முடியும். இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸை பத்தி நான் ரொம்ப டீடைல்டா போக போறது இல்லை. பிகாஸ் சர்க்கரை நோய் எதனால ஏற்படுது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் தெளிவா சொல்லியிருக்கேன். குளுக்கோ ஹெல்த், அதாவது சுகர் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்க வேண்டியது குளுக்கோ ஹெல்த். சர்க்கரையோட அளவை பொறுத்து குளுக்கோ ஹெல்த் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். 150 200 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு 1 கேப்சூல், 3 வேளைக்கும் 3 கேப்சூல், அதாவது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். சர்க்கரையோட அளவு 200 300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு 2, ஒரு நாளைக்கு 6. 400 500 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு 3, ஒரு நாளைக்கு 9 கேப்சூல்ஸ். சுகர் அதிகமாக கேப்சூல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். சுகர் குறைய கேப்சூல்ஸை குறைச்சிட்டு வரலாம். ஸோ குளுக்கோ ஹெல்த் எடுக்கிறதுனால இதுல இருக்கக்கூடியது லவங்கம், மஞ்சள் இது எல்லாமே இயற்கையாகவே ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் கிராஜுவலா ரிலீஸ் ஆகும். அதே போல கணையத்தோட ஃபங்க்ஷன்ஸையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது குளுக்கோ ஹெல்த். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்க வேண்டியது ஆயுஷ் சாந்தியோட ப்ரோகார்ட். தி பெஸ்ட் கார்டியோ டானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரத்த குழாய்களை கொழுப்பு தங்க விடாமல் தடுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா பூண்டு, அஸ்வகந்தா இந்த மாதிரி சில முக்கியமான மூலிகைகள் இருக்கு. ப்ரோகார்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாங்க. நம்ம பாடியில இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றத்துக்காக இருக்கக்கூடியதான் டாக்ஸ் கிளீன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டீடாக்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ டாக்ஸ் கிளீன் இதுவும் தனியாக நம்ம பார்க்குறோமே. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம உடம்புல பொதுவாக கழிவுகளை வெளில கொண்டு போறது 2 ஆர்கன்ஸ். ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். இதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்தா அதை தடுக்கக்கூடியது ஆயுஷ் சாந்தியோட டாக்ஸ் கிளீன். இன்ஃபேக்ட் இதுலயே என்ன இருக்குன்னா, நீம், வேம்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, அதே போல திரிஃபலா. திரிஃபலா அப்படின்னா ஒரு 3 விதமான காய்கள், கடுக்கா, தாண்டிக்கா, ஒரு 3 காய்களோட கலவைதான் திரிஃபலா அப்படின்னு சொல்லுவோம். ஆயுஷ் சாந்தி டாக்ஸ் கிளீன் டெய்லி 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். பொதுவாகவே சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய் இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ரொம்ப ஃபாஸ்டா எலும்புகள் திசுக்கள் இதெல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது தடுக்கிறது தான் ஆயுசாந்தியோட வைட்டல் காம்ப்ளெக்ஸ். இதுல முக்கியமாக நெல்லிக்காய் இருக்கு, திராட்சைப்பழ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கிரீன் டீ இருக்கு, அதே போல கேரட் எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு. ஆயுசாந்தி வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். குளுக்கோ ஹெல்த் அண்ட் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இந்த 2 ப்ராடக்ட் மட்டும்தான் வெறும் வயிற்றுல, மீதி எல்லாமே ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும் ஆயுசாந்தியை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ஆயுசாந்தியை பொறுத்த வரைக்கும் இது மற்ற சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி நம்ம எப்படி வேணாலும் எடுக்க முடியாது. அப்ப எப்படி சொல்லணும், அந்த சிஸ்டம் படி தான் ஆயுசாந்தியை எடுத்துட்டு வரணும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இருக்கலாம், இல்ல கல் உருவாகலாம். மூன்றாவதா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ்க்காக மட்டும்தான் கிட்னி ஹெல்த். மற்றபடி டயாலிசிஸ்க்கும் கிட்னி ஹெல்த்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்கேஸ் சில பேருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு, அதே போல கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்காகவும் கிட்னி ஹெல்த் கொடுக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவாங்க. கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம உடம்புல முக்கியமான ஒரு உறுப்பு, எஸ்பெஷலி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல், லிவர். மஞ்சக்காமாலை வரும்போது என்ன ஆகும்னா, பொதுவா லிவர் பாதிப்படையும். இரண்டாவது, ஃபேட்டி லிவர், அதிகமாக கொழுப்பு லிவர்ல தங்கும் பொழுது லிவர்ல ஒரு வீக்கம் ஏற்படும். கொலாஜன், இந்த முக்கியமான புரதச்சத்துக்கள், இது லிவர்ல போய் தங்கும் போது லிவர்ல ஒரு கரை மாதிரி படிய ஆரம்பிக்கும். இதுக்கு ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, ஃபேட்டி லிவர், லிவர் ஃபைப்ரோசிஸ், இந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு லிவர் ஹெல்த் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இது 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு அப்பர் ரெஸ்பிரேட்டரி, இன்னொன்னு லோயர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் மூக்குல இருந்து தனித்தனியா வருது, இல்ல மூக்கு அடைப்பு இருக்கு, தொண்டை கரகரன்னு இருக்கு, தொண்டை கட்ட ஆரம்பிக்கும், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதெல்லாமே பொதுவா அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். லோயர் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா நம்ம லங்ஸ்ல முழுக்க ஏற்படக்கூடிய இந்த கன்ஜெஷன்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்மா, நிமோனியா, டிபி, ப்ராங்கைட்டிஸ், இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளம்ஸ் லோயர் ரெஸ்பிரேட்டரியில ஏற்படக்கூடியது. இன்ஃபேக்ட் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கொரோனா வைரஸ், இந்த வைரஸ் நிறைய பேருக்கு நிமோனியா, அதாவது நிமோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ லங்ஸ்ல அந்த வீக்கத்தை ஏற்படக்கூடியதா நிமோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லும். அதுல இருந்து பாதுகாத்துக்கொள்ள ரெஸ்போ கேர் நம்ம எடுக்கலாம். ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். இன்ஃபேக்ட் இது இருக்கிறது எல்லாமே மிளகு, இஞ்சி, மஞ்சள், துளசி, நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே கரைச்சி எக்ஸ்பெக்டோரேஷன் வழியா வெளியில கொண்டு வந்துடும். இன்ஃபேக்ட் சில பேருக்கு வந்து கான்ஸ்டன்டா ஒரு சின்ன அலர்ஜி ஆனாலும், டஸ்ட் அலர்ஜி, இது மாதிரி ஏதோ ஒன்று வந்தா உடனே சளி பிடிச்சிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரிவென்டிவா கூட ரெஸ்போ கேர் இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பயன்படுத்தலாம். ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட், ப்ரிவென்டிவா பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்ததா ஆண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்கள் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, சிறுநீர் பை, யூரினரி பிளாடர், இந்த பிளாடருக்கு கீழே யுரித்ரா, சிறுநீர் குழாய் இருக்கும். ஸோ பிளாடருக்கு கீழே அந்த சிறுநீர் குழாயை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். இந்த ப்ராஸ்டேட்டோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஆண்களுக்கு விரை பைகள், அதுல உருவாகக்கூடியதான் டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் விந்து அணுக்களை உருவாக்கும். அந்த லிக்விட் ஃபார்ம்ல மாத்துறதுக்கான காரணம் என்னன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ அதனால இது செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராஸ்டேட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதான் நம்ம யூரினரி பிளாடர், இது கீழே வரக்கூடியது இந்த யுரித்ரா, இந்த யுரித்ராவை சுத்தி இருக்கக்கூடியதான் ப்ராஸ்டேட். பொதுவா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, அதிக உடல் எடை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த யுரித்ரா, சிறுநீர் போகக்கூடிய குழாய், இதை வந்து டோட்டலா ஸ்குவீஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதை ஸ்குவீஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, யூரின் போகிறதுல பயங்கர சிக்கல்கள் ஏற்படும்.
இன்ஃபேக்ட் சில பேருக்கு வந்து யூரின் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, யூரின் ஸ்டார்ட்டே ஆகாது, வரவே வராது. பிளாடர் எப்போதுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அர்ஜென்சி அடிக்கடி வந்து யூரின் போகணுங்கிற ஃபீல் வந்து ஏற்படும். சில பேருக்கு சொட்டு சொட்டா யூரின் போக ஆரம்பிக்கும். சில பேருக்கு என்னன்னா அந்த யூரின் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபோர்ஸே வந்து அவங்களுக்கு வராது. காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எதனால தான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால ஏற்படக்கூடியது. இரண்டாவது ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன், வீக்கம். ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தினாலுமே அந்த யுரித்ரா இதை வந்து போட்டு டைட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால ஃப்ரீயா யூரின் போக முடியாது. மூன்றாவதா ப்ராஸ்டேட் கேன்சர். இந்த ப்ராஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு டாக்டர்ஸ் மெடிசின்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அது மூலமாக ப்ராஸ்டேட் கிளாண்டை கரெக்ட் பண்ணுவாங்க. மூன்றாவதா ஓபன் சர்ஜரி. இந்த 3 விதமான ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இன்ஃபேக்ட் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சர்ஜரி அப்படின்னு போனாலே மினிமம் காஸ்ட் 3.5 இருந்து 5 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்டான ஒரு காம்பினேஷன்ல எக்ஸ்க்ளூசிவா ஆண்களுக்காக இந்த ப்ராஸ்டேட் கேர் லான்ச் பண்ணது வெஸ்டீஸ் தான். இது இருக்கக்கூடியது அந்த புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனார், ஷிலாஜித்து, கோக்ஷுரா, அபராஜிதா அண்ட் சுபாரி. இத்தனை முக்கியமான இன்கிரிடியன்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்கும். அதுதான் பெனைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த ப்ராஸ்டேட்டோட இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் ப்ராஸ்டேட் நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே யூரினோட ஃப்ளோ வந்து நார்மல் ஆகும். ஸோ ஃப்ரீயா வந்து யூரின் போக முடியும். அந்த ப்ராஸ்டேட் வீக்கம் இல்லை என்லார்ஜ்மெண்ட் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு இது 50 வயதுக்கு மேல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது ப்ராஸ்டேட் கேர். இன்கேஸ் சில ஆண்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எரக்டைல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ராஸ்டேட் கேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கு, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ராஸ்டேட் கேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆயுஷாந்தியோட இந்த 8 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சராசரியா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வயதுங்கிறது 18க்கு மேலதான். ஸோ மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, இல்லை ப்ராஸ்டேட் ப்ராப்ளமோ, இல்லை கிட்னி ப்ராப்ளமோ, இது எல்லாமே ஜென்ரலா 35-40 வயசுக்கு மேல வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் மேபி சின்ன வயசுல 20 வயசுல அந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடியது. அதனால தான் ஜென்ரலா வந்து 18 வயசுக்கு மேலன்னு சொல்றோம். பட் மோஸ்ட்லி 35-40 இயர்ஸ்க்கு மேல தான் இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸே இருக்கும். பொதுவாக அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கும், இது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு யாராவது நினைக்கிறவங்க இருந்தனா அவங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணாம ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஹெல்த், ஃபுட், சப்ளிமெண்ட்ஸ், அதே போல ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸ். இன்ஃபேக்ட் ப்ரோஸ்டேட் கேர் ஒரு நாளைக்கு 2-3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம் சாப்பிட்ட பிறகு. இத்தனை விதமான ஹெல்த், ஃபுட், சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும்போது இப்ப சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இப்ப நான் என்னென்ன ப்ராடக்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு மேபி நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதுதான் அந்த 5 தூண்கள். 5 தூண்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராடக்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ முதல்ல டீடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேனடோமா இருக்கு, குறுக்குமீன் இருக்கு, ஃபுட் பேச்சஸ் வேணா ஃபுட் பேச்சஸ் எடுக்கலாம், அலோவேரா வேணா அலோவேரா எடுக்கலாம். இரண்டாவது நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர் இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடியது. ஈவன் ஸ்பைருலினா, காம்பியாட்டிக்ஸ் இதெல்லாமே மேஜர் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்குமே ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு, அதே போல வெஸ்லிம் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ வெஸ்லிம் யூஸ் பண்ணா உடம்பு ரொம்ப குண்டா இருந்தால் மட்டும் தான் வெஸ்லிம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இந்த ரேஷியோல அப்நார்மாலிட்டி இருந்தாலும் சரி நம்ம அதிக உடல் எடையில இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டான பாடி வெயிட் நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காகவும் வெஸ்லிம் ஷேக்கோ, வெஸ்லிம் கேப்சூலோ, இல்லை வெஸ்லிம் டீயோ ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டு வரலாம். அடுத்ததான் நம்மளுடைய பாடி சிஸ்டம். ஸோ இந்த பாடி சிஸ்டம் இதை சப்போர்ட் பண்றது தான் மெயினா. ஃபிளாக்ஸ் ஆயில் இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, கோஎன்சைம் இருக்கு, எல்ஆர்ஜின் இருக்கு. சுகர் ப்ராப்ளம் இருக்கா, நீம் சஜஸ்ட் பண்ணலாம். இத்தனை ப்ராடக்ட்ஸ் அந்த கேட்டகரியில அந்த பில்லருக்காக இருக்கு. அண்ட் ஃபைனலா
ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ அகைன் ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இதை பேலன்ஸ் பண்றதுக்காக பெண்கள் பொறுத்த வரைக்கும் சதாவரி இருக்கு, ஆண்கள் பொறுத்த வரைக்குமே தியானோட்ரம் எடுத்துட்டு வரலாம். இதை தவிர சீபக்தான் இருக்கு, krill oil இருக்கு. இதெல்லாமே ஹார்மோன் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய. ஸோ ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட், இதான் கரெக்டான ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷன். யாரோ ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கா, அப்ப நோய் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா ஆயுஷ் சாந்தி ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். மீதி 4 தூண்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார்முலா 5. சார் நம்ம ப்ராடக்ட் டிசைனே இந்த 5 ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அடுத்த 2 முக்கியமான கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒன்னு, எத்தனை நாள் நான் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான பதில். 2வது, சப்ளிமெண்ட் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது பொதுவா ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து கடக்கும். அப்பதான் பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 4 ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் கிட்டே போற டாக்டர் என்ன சொல்றாரு, போய் உடம்ப ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதோட இன்டென்சிட்டி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஸ்கேன் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ ஸ்கேன் போனா மேக்ஸிமம் போனா 1/2 மணி நேரம், வெயிட்டிங் தான் 1/2 மணி நேரம். பட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் 3 கேப்சூல் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமா, அப்போ மேக்ஸிமம் போனா 1 கிராம் 1.5 கிராம் அவ்வளவுதான் நம்ம எடுப்போம். ஸோ 1 கிராம் 1.5 கிராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. அப்போ இந்த ஸ்கேனிங் இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்லை. சராசரியாக 3 மாதங்கள் டைம் எடுக்கும். 2வது ஸ்டேஜ் டீடாக்சிபிகேஷன். நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்கள் ஏதோ ஒரு ரூட்ல தான் வெளில வந்தாகும். அது யூரின்லயோ, மோஷன்லயோ, வேர்வையிலயோ, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்த, மலச்சிக்கல் ஏதோ ஒரு ரூட்ல தான் வெளியில வந்தாகும். ஸோ 2வது ஸ்டேஜ் இந்த டீடாக்ஸ் இது நடக்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 3வதா நடக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னா பேலன்ஸ். ஏன்னா பின்னாடி செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப செல்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள சப்ளை ஆக ஆரம்பிக்குது. செல்கள் திரும்ப வளர ஆரம்பிக்கும். 3வது ஸ்டேஜ் கடக்கிறதுக்கு சராசரியாக 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்ததா 4வது ஸ்டேஜ், அதுதான் ரெஜுவனேஷன். ரெஜுவனேஷன், ரீஜெனரேஷன் அப்படின்னா புதுப்பித்தல், புனரமைப்பு, மறுவாழ்வு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இறந்து போயிருந்த செத்து போயிருந்த செல்கள் எல்லாமே இப்ப படிப்படியா ஒரு ஸ்டேஜை கடந்து ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று ஆரோக்கியமான செல்களாக மாற ஆரம்பிக்கும். செல்கள் படிப்படியாக ஆரோக்கியமான செல்களா மாறும்போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் படிப்படியாக தீர்ந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்போம். 4வது ஸ்டேஜ்க்கு சராசரி 6 மாத காலம் டைம் எடுக்கும். எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மாசம் வருது. இதுல முன்ன பின்ன நடக்கலாம். இன்னொரு 3 மாதங்கள் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மாதங்கள், அதாவது 2 வருஷம். நோய் இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றோமா, குறைஞ்சது 2 வருஷம் விடாம தொடர்ந்து அவங்க எடுத்துட்டு வந்தா தான் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். 1 மாசம் சாப்பிட்ட ஒண்ணுமே தெரியல, 3 மாசம் சாப்பிட்ட நோய் குணமாகல அப்படின்னா குணம் ஆகாது. ஸ்டேஜஸ் தாண்டா மட்டும்தான் பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நோயே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறாங்களா, அவங்க வாழ்நாள் முழுக்க தாராளமாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். 5 தூண்களை பேலன்ஸ் பண்ணி பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸே வரவே வராதுன்னு நம்ம ஸ்ட்ராங்காலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஜென்ரலா நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு என்ன எடுக்கலாம், அவ்வளவுதான் கேட்கறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சில காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம கிட்ட சொல்றதே இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கலாம், மேபி சம்டைம்ஸ் சம்திங் அவங்க ஒத்துக்காம போகலாம். ஜென்ரலா சில பேர் சப்ளிமெண்ட் கேட்கறவங்க அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பொதுவாக எல்லாருமே சொல்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்கறதுக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது மேபி இது ஒரு அலர்ஜினால அவங்களுக்கு சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். பட் இது கொஞ்சம் ரேர் கேஸ். இன்கேஸ் நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடியது ரொம்ப ரேரா தான் இருக்கும்.
பட் சைடு எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 2வது ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, உடம்புல இருந்து ஏதோ ஒரு ரூட்ல தான், யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்தம், மலச்சிக்கல், லூஸ் மோஷன், ஏதோ ஒரு வழியில தான் இந்த டாக்ஸின்ஸ், நச்சுப்பொருட்கள், உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேற முடியும். அதனால சில பேருக்கு யூரினோட கலர் மாற ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் வரலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் வர ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு இருமல் வர ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு வறட்டு இருமலா இருக்கும், சில பேருக்கு ப்ரொடக்டிவ் காஃபா இருக்கலாம், சில பேருக்கு தும்மல் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கலாம், சில பேருக்கு மூக்கு அடைச்சா மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு ஸ்கின்ல ரேஷஸ் வர ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு கண்ணு ரெட்டா மாற ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு ரொம்ப தூக்கமா வர மாதிரி ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் என்ன ஒரு இண்டிகேஷன் அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த சப்ளிமெண்ட்ஸ்னால வரக்கூடிய பாதிப்புகள் கிடையாது. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம உடல் படிப்படியா முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ், நம்ம பாடியோட ரிஃப்ளெக்ஷன்ஸ், இதுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ மேஜரா இன்னைக்கு மார்க்கெட்ல கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ், இது எல்லாத்துக்கான பதில்கள் உங்களை தெளிவடைய வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம கரெக்டா எப்படி ஃபார்முலேஷன் பண்ணோம் அப்படின்னா, நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சர்க்கரை நோய் இருக்காங்களா அவங்களுக்கு குளுக்கோஹெல், கேனோடர்மா, சீபக்தான், டயட்ரி ஃபைபர், ஸ்டிவியா, இது ஒரு ப்ராடக்ட் காம்பினேஷன். இந்த 5 பில்லர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோகால், அது கூட சேர்த்து ஃபிளாக்ஸ், கேனோடர்மா, கோஎன்சைம், ரைஸ் பிரான் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நோனி, குர்குமின், கொலஸ்ட்ரால், ரெஸ்போகேட், காம்பயோட்டிக்ஸ். இன்ஃபேக்ட் கோவிட்-19ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸே போகும். இதே ரெகுலரா அவங்க எடுத்துட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததா உடல் எடையை குறைக்கணும், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் குளுக்கோசமின், கால்சியம், கொலஸ்ட்ரால், கொலாஜன், இந்த ப்ராடக்ட்ஸை 5 பில்லர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். வெயிட் ரிடக்ஷன் பண்ணுமா, ப்ரோட்டீன் இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, வெஸ்லிம் இருக்கு, ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வெஸ்லிம், கேப்சூல், டீ, ஷேக், இது எல்லாமே இருக்கு. டீடாக்ஸ் பண்ணுமா, வைடல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸின், கேனோடர்மா, அலோவேரா, ரைஸ் பிரான் ஆயில், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். உடம்புல எந்த நோயுமே இல்லை, நல்லா தான் இருக்கு, ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட் இருக்கு. அந்த 5 பில்லர்ஸ் பேஸ் பண்ணி நோனி, கேனோடர்மா, புரோட்டீன், காம்பயோட்டிக்ஸ் அண்ட் சீபக்தான். ஸோ இதெல்லாம் ஒரு ஜெனரல் ஐடியா. நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா எஸ் கட்டாயம் 5 ப்ராடக்ட் எடுக்கும்போது ஒரு பில்லருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது. அதனால ஒரு பெர்மனன்ட் ஹெல்த் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தையில இதை சொல்ல முடியும். சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நோயை குணப்படுத்தாது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்பை குணப்படுத்தும். நம்ம உடம்புனால மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும். அப்ப நம்ம உடலுக்கு என்ன தேவை, அந்த 5 பில்லர் தேவை. அந்த 5 பில்லருக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரதுனால மட்டுமே பெர்மனன்ட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வர முடியும். எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரிவென்டிவா நிச்சயமாக நம்ம இந்த 5 பில்லர்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸை நிச்சயமாக எடுத்தாகணும். ஒரு டாக்டர் கிட்டே போறோம், டாக்டர் என்ன பண்றாரு, ஜென்ரலா 5 டேப்லெட் 6 டேப்லெட் வந்து நமக்கு பிரிஸ்கிரைப் பண்றாரு. இந்த 5 6 டேப்லெட்ல எதனால அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்காக போயிருக்கோமோ அதில் மிஞ்சி போனா 1 2 டேப்லெட்ஸ் தான் இருக்கும். அது கூடவே 3வது ஒரு டேப்லெட் இருக்கும், அது ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்புல நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் இருக்கும். மல்டி விட்டமின்ஸ், ஏன்னா இந்த மாத்திரை இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யணுமோ ஒரு மல்டி விட்டமின் போட்டாகும், அதுக்காக ஒரு டேப்லெட் இருக்கும். ஒரு 4 டேப்லெட் போடும்போது என்ன ஆகும், வயிறு ஜென்ரலா அல்சர் ஆகும், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் இருக்கும். ஸோ இந்த 5 விதமான டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகுனா இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். பல முனைகள்ல இருந்து போய் நம்ம உடலை வேகமாக குணப்படுத்துறது தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். அதே போலதான் சப்ளிமெண்ட்ஸ். 5 சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எந்த விதமான எயில்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம ப்ரீ இல்னஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல டிசீஸ் பீரியட் இருந்தாலும் சரி, இதுல இருந்து திரும்ப நம்ம வெல்னஸ் ஆரோக்கியத்திற்கு மாறணும். ஸோ வெல்னஸ்னா என்ன, நம்ம உடம்புக்குள்ள நோயே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அப்படியே நோய் வந்தாலும் அந்த நோயை முறியடிக்கக்கூடிய சக்தி உடம்புக்குள்ள இருக்கணும். இதுதான் உண்மையான வெல்னஸ். இந்த வெல்னஸ் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த 5 தூண்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு யூஸ்வலா வரக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சார் எவ்வளவு கேப்சூல் எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க.
எவ்வளவு கேப்சூல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சிம்பிளான விஷயம் சொல்லி தரேன். நம்ம ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணும்போது ஒண்ணு அந்த ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கணும், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆர்டர் ஃபார்ம் ஆச்சு நம்ம கையில இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் கையில இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நம்ம சாப்பிட போறோம்னு அர்த்தம். ஒரு ப்ராடக்ட்லயுமே நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் ஆர்டர் ஃபார்ம் கையில இருந்துன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே எவ்வளவு கேப்சூல் இருக்குங்கிறதுல மென்ஷன் ஆயிருக்கும். 30 கேப்சூல்ஸ் இருக்கா, டெய்லி 1, 30 நாட்களுக்கு ஒரு டப்பா காலி ஆயிடும். 60 கேப்சூல் இருக்கா, டெய்லி 2, 90 கேப்சூல்ல 100 டேப்லெட் இருக்கா, டெய்லி 3. இதான் ஸ்டாண்டர்ட் டோசேஜ். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அது 1 மந்த்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு டப்பா வாங்கிட்டு 3 மாசம் 4 மாசம் வச்சுக்கிறது, தோணும் போதெல்லாம் போடுறது, இதெல்லாம் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காது. ஒன்ஸ் ஒரு 5 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்களா, அந்த 5 ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் கேப்சூல்ஸ் அது என்ன பேக்கிங்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரலாம். அட் அ டைம் போடலாம், இல்லைன்னா காலை மதியம் இரவு அந்த மாதிரி எப்படி வேணா ஸ்பிளிட் பண்ணா கூட எடுக்கலாம். இந்த ஃபார்முலேஷன் படி நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுதும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்த முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வெஸ்டீஜ்ங்கிற நிறுவனம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஹெல்த் கேர் கம்பெனி, ஹெல்த் கேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இனிமே இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எந்த கம்பெனி சர்வே ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கேர் யார் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். நீங்க எத்தனையோ கான்செப்ட்ஸ்ல பைனரி கான்செப்ட், ட்ரைனரி கான்செப்ட், மணி செயின், மணி சிட்டு அப்படி இப்படி எத்தனையோ கான்செப்ட்ஸ் எப்படி வேணா வரலாம். இதெல்லாம் நீங்க மார்க்கெட்டை நிற்கவே முடியாது. 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள மக்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. நிலையான ஒரு நிறுவனம் அப்படின்னா எஸ் வெஸ்டீஜ் 17 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறோம். அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான கம்பெனி. இந்தியன் டைரக்ட் செல்லிங்ல இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன் நம்ம இருக்கும். இன்ஃபேக்ட் குளோபல் பிரசன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே இந்திய நிறுவனம் வெஸ்டீஜ் மட்டும்தான். இந்த 9 விதமான கேட்டகரி vitamins, nutrition supplements, preventive medicine, genetic engineering, cosmetic, plastic surgery, fitness clubs, health food products, weight loss products, anti-aging products. இந்த 9 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இதுதான் நாளைக்கு டைரக்ட் செல்லிங் உலகத்தை ஆள போகக்கூடிய ப்ராடக்ட் வெரைட்டிஸ். இந்த 9 விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ்ல வெஸ்டீஜ்ல ஏற்கனவே 6 விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் வெஸ்டீஜ் எப்போதுமே ஹெல்த் கேர் கம்பெனி, ரைஸ் பிராண்ட் கம்பெனி இல்ல. நிறைய பேருக்கு இன்னமும் சில வருத்தங்கள் இருக்கலாம். ரைஸ் பிராண்ட்ல பிவி குறைஞ்சிச்சு, லிமிடேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயிலோ, சோப்போ, பேஸ்டோ, ஷாம்புவோ, காஃபியோ, டீயோ இதெல்லாமே ஒரு என்ட்ரி லெவல் மட்டும்தான். பிகாஸ் ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நம்ம பேச முடியும். மீ டூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஒன்ஸ் அவங்க ஒரு கன்சியூமரா மாறிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கும். பிகாஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது இது சிக்னஸ் இண்டஸ்ட்ரியில, இது வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், இதுதான் வெல்னஸ். அதனால்தான் நம்மளே என்ன சொல்றோம், விஷ் யூ வெல்த் அப்படின்னு சொல்றோம். ஹெல்த் அண்ட் வெல்த் இது ரெண்டும் சேர்ந்து தான் விஷ் யூ வெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ உங்களுக்கான அந்த தேடல் நிறைவு செய்யக்கூடிய இடம் அதுதான் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இன் யுவர் சக்சஸ் லைஸ் யுவர் சக்சஸ். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்களா? உங்க வெற்றியில தான் இன்னைக்கு எங்களோட வெற்றி இருக்கு. இந்த 2 நாள் செஷன் முழுமையாக நீங்க பார்த்து இதுல இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேதர் பண்ணிப்பீங்க. நிறைய பேர் நீங்க நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ அதை திரும்ப திரும்ப ரெஃபரன்சஸ் பார்த்துட்டே இருங்க. எல்லாத்தையும் தாண்டி தயவு செஞ்சு 5 தூண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த 5 தூண்களுக்கான ப்ராடக்ட்ஸை நாளைக்கே பர்ச்சேஸ் பண்ணி ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்ன நமக்கு தெரியாது, தமிழ்நாட்டோட நிலைமை என்னங்க தெரியாது. ரீசெண்டா நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் எவ்வளவு பாதிப்புல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ
நம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துடைய ஆரோக்கியம். அதை பாதுகாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்க சப்ளிமெண்ட்ஸ்னால மட்டும்தான் முடியும். அதனாலதான் ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டே பலன் இல்லாம எத்தனையோ பேர் போய் சேர்றதை நம்ம பார்க்கிறோம். எது முக்கியம் அப்படின்னா இந்த கடலோட அடிப்பகுதி இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல இந்த ப்ரிவென்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம கட்டாயம் கொண்டு வரணும். ஸோ இந்த 2 நாள் ட்ரைனிங் மூலமாக நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கும் சப்ளிமெண்ட்ஸ் நீங்க பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த உங்களுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது என்னுடைய வெற்றி. அதான் இன் யுவர் சக்சஸ் லைஸ் யுவர் சக்சஸ். என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது வெஸ்டிஜோட வெற்றி. ஐ பிலீவ் இப்ப எல்லாருக்குமே அந்த கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நிச்சயமாக பில்டப் ஆகியிருக்கும். விஷிங் யூ ஆல் தி சக்சஸ். விஷ் யூ வெல்.